எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி காட்டை அழித்து அதில் நெல் விதைகளை நட்டுவை. நெருஞ்சி காட்டை அழித்து அதில் நெல் விதைகளை நட்டுவை என்ற சிறப்பான வரிகளை தொட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தொண்டை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினாலும் கூட தமிழுக்கு ஆற்றும் தொண்டை நான் நிறுத்தக்கூடாது என்ற காரணத்தினால் இங்கே நான் விற்றிருக்கிறேன். நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு. நான் நேரடியாக நேரத்தின் மேலாண்மை கருதி தலைப்புக்குள் நான் வந்து விடுகிறேன். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு அருமையான தலைப்பு. இன்று வந்து இந்த பல்சுவை அரங்கமை எதற்கு வைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்தாலே இதற்கான தீர்ப்பு கிடைத்துவிடும். அதாவது, ஒரு நகைக்கடைக்குள்ள நுழைந்த ஒரு பெண் எதை எடுப்பது எதை விடுப்பது என்று சிந்திப்பது போல, என்னுடைய இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களில் எதை விடுப்பது எதை தொடுப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த இந்த நிகழ்ச்சி முழுக்கவே பேசிக்கொண்டே இருக்கலாம் சுற்றுச்சூழல் சீர்கேடு பற்றி. என் அணியின் சார்பாக பேச வந்திருக்கிற 3 பேரும் தான் நான் நினைச்சேன். ஆனா மாற்று அணியில பேசின அத்தனை பேரும் எங்கள் அணிக்காக தான் பேசியிருக்கிறார்கள் என்பதில் மிகவும் நன்றி, மகிழ்ச்சி. எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதரி திருச்சி சுபாஷினி அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது அறிவியலை வந்து நம்ம வந்து அச்சத்தோடு பார்க்க கூடாது, செயற்கை மழையெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. காட்டு தீ பத்தி பேசினாங்க, கழிவு நீரை பத்தி, சுத்திகரிப்பு பத்தி எல்லாம் பேசினாங்க. இத்தனையும் மனிதர்களால் தான் நிகழ்கிறது என்பதை அவர் மறந்து விட்டார். நடுவர் அவர்களே, அரிய விலங்குகள்லாம் இன்னைக்கு வந்து கணக்கெடுத்துட்டு இருக்கிறாங்களாமா. ஏன் நம்ம கணக்கெடுக்கிறோம்? அந்த இயல்பு நிலையிலிருந்து அந்த விலங்கினங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. மனிதனோட சுற்றுச்சூழலோட சீர்கேடை அதிகப்படுத்துறதுனால அந்த விலங்கினங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ரோட்டுக்கு வருது, வீடுகளுக்குள் புகுந்து மனிதனுக்கே சேதத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? அதனாலதான் நம்ம அதற்காக நாம பாதுகாப்பை கொடுக்கணும்னு போய் கணக்கெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். அப்புறம் அழகா சொன்னாங்க, சிட்டுக்குருவியா அழிஞ்சிருச்சு நடுவர் அவர்களே. அதற்கடுத்து பேசின மோகனம்பாள் அம்மா அவர்கள் என்றுமே அம்மானா அம்மாதான் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னாங்க. அம்மா, எத்தனை உயிரினங்களை நாம் அழித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த அறிவியல் மேம்பாடு என்ற ஒரு காரணத்தினால் எல்லா உயிரினங்களையும் மனிதர்களையும் நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கே தெரியல. நமக்கு பல்வகையான நோய்கள், கட்டுப்படுத்த முடியாத கண்ணுக்கு தெரியாத நோய்கள் எல்லாம் இன்று உருவாகுது அப்படின்னா நம்ம ஏதோ பட்டிமன்ற தலைப்புக்காக நம்ம வாதம் பிரதிவாதம் செய்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியிலும் நிச்சயமாக இருக்கும், இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை, சுற்றுச்சூழல் பெரிதும் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். அன்பு சகோதரி குறிப்பிட்டாங்க, நிறைய மாவட்டங்கள்ல உண்மையா 1 கிலோமீட்டர் அளவுக்கு கீழே 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு குழியை தோண்டி அங்கு தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப நானும் அங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன் அன்பு சகோதரியோட மாவட்டங்களில். அப்ப அந்த இடத்துல ஏன் நிலநடுக்கம் வராது? அப்போ நம்ம இந்த இயற்கை போய் நாம தான் சீர்படுத்துகிறோம். அப்ப அம்மா சொன்னாங்க, சூப்பரா சொன்னாங்க ஒரு வார்த்தை. அவங்களுக்கு ஒரே ஒரு பதிலோடு என் வாதத்தை தொடங்குகிறேன். அதாவது, குகையில் வாழ்ந்த மனிதர்கள் போயிட்டு இன்னைக்கு புகையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் நிதர்சன உண்மை நடுவர் அவர்களே. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு, இப்ப ஒளி மாசுபாடு, கதிர்வீச்சு மாசுபாடு, இப்படி எதுல மாசுபாடு இல்லாம இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லாமே மாசுபாடுன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறதுனால மனித இனம் இந்த பூமியில நிலைத்து வாழுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகளே நாம இன்னைக்கு வைத்துட்டோம். ஏன்னா நம்ம டைனோசர் காலத்துல வாழ்ந்து மனிதர்கள் இன்று எல்லாத்தையும் மிஞ்சிய விஞ்ஞானத்தோடு நாம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ இந்த மனிதர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள் வந்து மனித இனத்தையே அழித்து எதிர்காலத்தில் இந்த மனித இனமானது இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் அழகா சொன்னாங்க, மனிதன் தான் செய்கிற தவறுகளால் இந்த சுற்றுச்சூழல் கெட்டு போகிறது. நம்ம விஞ்ஞானம் சொல்கிறோம். விஞ்ஞானத்தில் தான் இன்று நாங்களும் நீங்களும் இந்த தொலைபேசியில் கூட எங்கெங்கோ இருந்து உலகளாவிய இடத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு மாற்று கருத்து சொல்வதற்காக நாங்கள் எங்கள் அணியினர் இங்கு வரவில்லை. விஞ்ஞானத்தினால்
அபார வளர்ச்சியினால் தலைப்பை மாற்று அணியினர் எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டார். விஞ்ஞான வளர்ச்சியில எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பது இங்கு தலைப்பே கிடையாது நடுவர்களே. இந்த விஞ்ஞானத்தோட அபார வளர்ச்சியினால் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் வளருதா இல்ல வீழ்கிறதா, அதுதான் இங்க கேள்வி. நாம் எவ்வளவோ சேட்டிலைட், நாமெல்லாம் அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த நாளிலே நிலாவில் கல்லெடுத்த, அரிசியில் கல்லெடுத்த இந்தியர்கள் கல்லெடுத்து கொண்டிருந்த நாளிலே நிலாவில் கல்லெடுத்த அமெரிக்கர்கள் கூட இன்றும் பல நகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை வந்து விட்டது, இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. எதற்காக? இந்த சுற்றுச்சூழல் சீர்பட்டு கொண்டிருக்கிறது, சுற்றுச்சூழலை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு நகரமே பெரிய, அது நம்ம கேப் டவுன் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு நகரமே டே ஜீரோ அப்படின்ற ஒரு இடத்த அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அப்ப கேப் டவுன் அப்படின்ற இடத்துல தண்ணீரே இல்லை, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீரே இந்த இடத்துல இல்லை என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமா, பல நோய்களுக்கு இன்று காரணமே இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுதான். நீங்க சொன்னீங்க அழகா, கடல்ல போய் நல்லா நீரை மேலாண்மை செய்யறாங்க அப்படி இப்படின்னு. கடல் கழிவு குப்பைகள் நினைச்சு பாருங்க, எங்கெங்கோ இருந்து கொண்டு வந்து குப்பைகளை கொட்டி விட்டு செல்கிறார்களே, குப்பைகளை நகரங்களாக மாற்றுகிறார்களே சில இடங்களில். அதற்கெல்லாம் நீங்கள் என்ன வாதத்தை வைத்திருக்கிறீர்கள் நடுவர் அவர்களே? ஒரு பிபிசி செய்தி சொல்லுது, இப்ப பெங்களூர் போன்ற பெரிய வளர்ந்து வரும் நகரங்களில் கூட தண்ணீர் பற்றாக்குறை இன்று அதிகமாக இருக்கிறது. நம்ம எப்படி தண்ணீரை தண்ணீர் நிச்சயமாக இயற்கையா நம்மளால உருவாக்கவே முடியாது. அதாவது நம்மாழ்வார் அவர்கள் சொல்வார், குறிப்பிடுவார், அதாவது நிலத்தில் அடியில் நீரை தேடாதே, வானத்திலிருந்து வரவழி அப்படின்னு சொல்லுவார். அப்போ வானத்திலிருந்து வரவழிக்க நாம என்ன பண்ணணும்? சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரங்களை நடணும். இப்ப இந்த சுற்றுச்சூழலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால், உண்மையாகவே மிகப்பெரிய துரதிர்ஷ்டவாதி. நம்ம எப்படி நம்ம உடலை பாதுகாப்பா வச்சிருக்கிறோமோ அது மாதிரி இந்த பூமியையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க தவறிவிட்டோம். அதை நாம் மனதில் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறிவிட்டதால் தான் இப்படி ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு அமைப்புகளும் இந்த சுற்றுச்சூழலை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சவாலை கையில் எடுத்துக்கொண்டு, தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பேரிடர் சொன்னாங்க. பேரிடர் உண்மையாகவே பல நாடுகளில், அதாவது ஒரே ஒரு அணுகுண்டை போட்டதனால் 2ஆம் உலக போரில் ஹிரோஷிமா நாகசாகியே அழிந்து விட்டது. இன்றும் அங்கே நல்ல விதமான ஒரு குழந்தைகள் பிறப்பதில்லை என்று ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. இன்றும் நல்ல ஒரு ஊனமில்லாமல், ஒரு குறையில்லாமல் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அப்படி இந்த பூமியை நாம் ஒரே ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல அந்த நகரங்கள் இருக்கு. அப்போ சுமார் 200 மில்லியன் மக்கள் உலக அளவுல சுற்றுச்சூழலால, தண்ணீரினால கிடைக்காத பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு உலக சுகாதார அமைப்பே சொல்கிறது. 200 மில்லியன் மக்கள் பாதிச்சிருக்காங்க. இது நான் சொல்லவில்லை, தரவுகள் சொல்லுகிறது. ஓசோன் தேய்ந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கு. அப்ப நாம எங்க சூரியனோட வெப்பநிலை பூமியை அதிகமாக தாக்குது. பல நோய்கள் சுற்றுச்சூழல் சீர்கேடுனாலதான் நடக்குது. நேரத்தின் மேலாண்மை கருதி என் வாதத்தை நிச்சயமாக நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சிறிய கருத்தோடு நான் இதை நிறைவு செய்தால் நிறைவாக இருக்கும். அதாவது அணுவை பிளந்தோம், அழிவை தேடினோம். அணுவை பிளந்தோம், அழிவை தேடினோம். இயற்கையை எதிர்த்தோம், இன்னல்கள் கண்டோம். இயற்கையை எதிர்த்தோம், இன்னல்கள் கண்டோம். உண்மையாகவே இந்த நம்மளுடைய தலைமுறை தான் முக்கியமான தலைமுறை. நான் ஒரு ஆசிரியராக இருப்பதால் இங்கே நான் அதை இந்த இடத்தில் நிச்சயமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்முடைய தலைமுறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு தலைமுறை நடுவர் அவர்களே. அதாவது இயற்கையா ஆறு, குளம், நீர்க்குட்டைகள்ல தண்ணிய மூந்து குடிச்ச தலைமுறையும் நாம் தான். அதை பாட்டிலில் அடக்கி விற்பனை செய்து கொண்டு இருப்பதை பார்க்கின்ற தலைமுறையும் நாம் தான். இந்த நம்மளுடைய தலைமுறை என்பது எப்படியெல்லாம் இயற்கையோடு இருந்தது என்பதை பார்த்ததும் நாம் தான். எப்படியெல்லாம் சீர்பட்டு கொண்டிருக்கிறது, பாழடைந்து கொண்டிருக்கிறது, சூழல் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிற தலைமுறையும் நாம் தான்.
ஆதலால் நம்ம இந்த சூழலை, இயற்கை சூழலை, சுற்றுச்சூழலை பாதுகாத்து, இந்த பூமியை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்ற முக்கிய பொறுப்பில் நாம் இங்கு இருக்கிறோம். அது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாகவாவது நல்லதொரு இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த மக்களுக்கு நல்லதொரு தீர்ப்பினை நீங்க வழங்குவீர்கள் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி அம்மா.